அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் இழுபறியில் இருந்த காங்கிரஸ் கூட்டணியை ஒரே நாள் நைட்ல பேச்சுவார்த்தை நடத்தி நான் முடிச்சு வச்சேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த சைகை அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் உடன்பிறப்புகளால் ட்ரெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. அதாவது கடந்த முறை 25 சீட்டு, இந்த முறை கூடுதலா 3 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கி 28+1க்குள்ள காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி திமுகவினர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் சொல்றது திமுக உடன்பிறப்புகள். ஆனால் திமுக தலைமைக்கு கிடைச்ச ஒரு சர்வேல அதிர்ச்சிகரமான சில ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் காங்கிரஸை கண்டெயின் பண்ணதுக்கான பலன் இந்த தேர்தலில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தொண்டர்களும் சரி, திமுகவினுடைய தொண்டர்களும் சரி, கை சின்னத்துக்கு திமுக வாக்கு போகாது, உதயசூரியனுக்கு காங்கிரஸினுடைய வாக்கு போகாது அப்படிங்கிற மனநிலையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட தலைமையவே மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் உள்ளாக்கியிருக்கு. கூடுதலாக 3 சீட்டு கொடுத்தோம் நமக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியாக இருக்கு. அதில் இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அப்படி காங்கிரஸை கட்டி போட்டது. ஆனால் அந்த வாக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இந்த திமுக கூட்டணி மேல உள்ள நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கும் கொஞ்சம் உடைய தொடங்கி இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸினுடைய ஓட்டர்ஸ், டிஎம்கே உடைய ஓட்டர்ஸ், இவர்கள் 2 பேருமே இவங்க 2 பேருக்கும் எதிராக வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறதா இப்போ தேர்தல் காலத்தில் ஒரு கடைசி கட்ட நிலவரமா நமக்கு தெரிய வருது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தவிர யாரோட முகத்திலுமே சந்தோஷமே இல்லைங்க. நீங்க கிறிஸ்டோடங்கர் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார் இல்லையா? அப்ப இப்படி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை கண்டுட்டாங்க அப்படின்னா அவர் ஹாப்பியா ஒரு பேட்டி கொடுத்துருக்கோமா இல்லையா? அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? எங்களுக்கு இந்த முடிவுல உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சு சீட்டுகள் ஒதுக்கப்பட்ட பின்னாடி கூட பாசிட்டிவா ஒரு வார்த்தையும் பேசாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இதுல மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிட்டாரு. 28 number, we are not very happy about it, but we have to sacrifice and we have to move forward. இது கிறிஸ்டோடங்கருடைய கருத்துன்னு மட்டும் நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினருடைய கருத்தாவும் இதுதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியினுடைய மனநிலையே இப்படிதான் இருக்குன்றத நம்ம அவருடைய சமீபத்திய ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ட்வீட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாலினுக்கு கடந்த முறை என்னுடைய சிறப்பு சகோதரரை அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கு எதுவுமே இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்துகள் அப்படிங்கிற மட்டும் போட்டார் இல்லையா? அங்கேயே ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் உள்ள அந்த பனி போருங்கிறது தெரிய வந்துச்சு. அதையும் தாண்டி களத்துல இப்போ காங்கிரஸ் நம்ம உள்ள எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சில வாக்கு வங்கி வரும்ன்றதான திமுக கணக்கா இருக்கும். அது வருமானு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத சர்வே எல்லாம் சொல்லுது. என்னன்னா 28 இடங்கள்ல இப்போ காங்கிரஸ் போட்டியிடும். அதில் பெரும்பான்மையாக காங்கிரஸ் கட்சிக்கு பேக்கப் கொடுத்து வேலை பார்க்க வேண்டியது திமுகவினர் தான். ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு அடிப்படையிலும் சரி, அதிகப்படியான பொறுப்புகளில் இருக்கிறதும் சரி பார்த்தீங்கன்னா திமுகவினர் தான். அப்போ அவர்கள் தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்து வெற்றி பெற வைக்கணும். அவர்கள் வைப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன முடிவில் இருக்காங்கன்னா, திமுகவில் உள்ள கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் இருந்து எல்லாருமே சமூக வலைதளங்களை வெளிப்படையாகவே பதிவு பண்ணாங்க. நமக்கு இந்த முறை காங்கிரஸ் வேண்டாம், இவர்களுக்கு வெளியே அனுப்பிவிட்டு பாடம் புகட்டினாதான் புத்தி வரும் அப்படின்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. நான் சொல்றதுலாம் ஏதோ பேர் தெரியாத ஐடிக்கல் நினைச்சுக்காதீங்க. திமுகவில் உள்ள முக்கியமான முகமறிப்பட்ட நபர்களே இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் போயிட்டு கை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு கேட்பார்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அரித்மெட்டிக்கா போடுற கணக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு கெமிஸ்ட்ரி சொல்ல போனா. இப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 விழுக்காடு வாக்கு இருக்கலாம், 3 விழுக்காடு வாக்கு இருக்கலாம், திமுக கிட்ட 20 விழுக்காடு வாக்கு இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து 25, 26 மாறணும்னா அங்க ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும் இல்லையா? அது இருக்குதானா? கண்டிப்பா சுத்தமாவே கிடையாது. ஏன்னா நீங்க களத்துல காங்கிரஸ்காரங்களும் திமுக காரங்களும் கிட்டத்தட்ட ஒரு எலியும் புனையுமா தான் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில நிச்சயமா கை சின்னத்துக்கான வாக்கு உதயசூரியன் வாக்காளர்கள்ட்ட இருந்து போகாது. இவர்களை தோற்கடிக்கணும், இவர்களுக்கு ஒரு பாடம் போட்டணும் அப்படிங்கிறதா திமுகவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப 28 சீட்டு நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுல அதிகப்படியான சீட்டுகள் காங்கிரஸ் ஜெயிச்சு நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் கொடுத்தீங்க, நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிட்டோம் பாருங்கன்ற அந்த வெற்றி விழுக்காடுங்கிறது அதிகப்படுத்தி காங்கிரஸ் காட்டிட்டாங்கன்னா அடுத்து வரப்போற 2029 எவ்வளோ சீட்டு கேட்பாங்க, 2031 எவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இப்பவே திமுக கணக்கு போடுவாங்க. திமுக தேவைங்கிறது நாம ஜெயிக்கணும், நமக்கு தனிப்பெரும்பான்மை வரணும். அது வந்தா மட்டும் போதும். காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதா தோக்குதா, அவங்க நம்ம கண்ட்ரோல் இருக்காங்களா மட்டும்தான் திமுக முக்கியம். அப்போ அதன் அடிப்படையில் ஒரு 28 சீட்னா பாதிக்கும் கீழே காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சா போதும், அதுக்கு மேலே வந்துடக்கூடாதுன்றது திமுகவினுடைய ஒரு சீக்கிரட்டான திட்டமாகவே இருக்கு. காங்கிரஸ் கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே எங்களுக்கு இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுகவுக்கு பாடம் போட்டுறோம், அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய விரவங்கோடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி கூட என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல 99 விழுக்காடு தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது திமுக கூட இருக்கக்கூடாதுங்கிறது.
ஆனால் அந்த 1% சொரணை இல்லாத நபர்கள் தான் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்படி பகிரங்கமாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி ஜெயிக்கணும், ஒரு கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கூட்டணி குறித்து எதிர்மறையான கருத்துக்கள் யாருமே பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கீழ்மட்டத்தில் உள்ள இந்த திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள், எம்பி மாணிக்கம் தாக்கூர் இவர்கள் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ராகுல் காந்தி முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தோ இந்த தேர்தல் கிட்ட நெருக்கத்தில் வர்றதுனால நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான திமுக சப்போர்ட்டை பேக்கப்போ எதுவுமே பண்ணலை. அப்போ நாளைக்கு வந்து பிரச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு வாக்கு சேகரிப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறையாக தான் இருக்குது. சம்பிரதாயத்துக்கு ஒரு முறை வரலாம், 2 முறை வரலாம். ஆனால் தீவிரமாக அவரோட செயல்பாடுகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது குறைவு. இப்படிப்பட்ட சூழலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதும் பல தொகுதிகளில் திமுக ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா. அதாவது தாவேகா வந்து கிட்டத்தட்ட 70 சீட்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் கட்சிக்கு ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வெளிப்படையாக அவர்கள் அறிவிக்கலனாலும் அதுதான் உண்மை. அப்போ இவ்வளவு அதிகப்படியான சீட்டுகள் கொடுத்தும் காங்கிரஸ் கட்சி வந்து ஏன் தாவேகாவோடு வரல அப்படிங்கிறதுக்கு பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. முதல்ல காங்கிரஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அதாவது டிவிக்கோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஊடகங்களில் நீங்கள் கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 விழுக்காடு, 22, 18 அப்படின்னு ஊடகங்கள் வந்து தாவேகாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஓட்டு வந்து தாவேகாட்டு இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த ஓட்டு விழுக்காடெல்லாம் இருந்திருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து வெளியே வந்திருப்பாங்க. இந்த கூட்டணியை பார்த்து இன்னும் பல கட்சிகளும் உள்ள வந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இல்லாம அவர் தான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்கிறாரு, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா அவர் இருப்பாருன்ற அந்த ஒரு சர்வே முடிவாக அது வந்திருந்தால் கண்டிப்பா எல்லா கட்சிகளும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைத்த சர்வேங்கிறது வேற. இவர்கள் வந்து 20 விழுக்காடு 15 பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டுக்கும் கீழே இல்ல அதுக்கு முன்ன பின்ன தான் வந்து தாவேக்கான வெயிட்டேஜ் இருக்கு. அதுவே ஒரு முதல் தேர்தல் அதிகப்படியான வாக்குகள் அப்படிங்கிறாலும் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான வாக்கு வங்கி அது இருக்காது. இப்ப திமுக தனிச்சு நின்னா எவ்வளவு வாக்கு வாங்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20 விழுக்காடுக்கு கீழே தான் வாங்குவாங்க, இல்ல அவ்வளவுதான் வாங்குவாங்க. அப்ப அந்த 20ங்கிறது 45 மாறுறதுக்கு 40 மாறுறதுக்கெல்லாம் கூட்டணி தேவைப்படுது. அப்ப தாவேகா தனித்து நின்றால் அந்த விழுக்காடு கூட வாங்குவாங்களான்றது ஒரு தெரியாத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது காங்கிரஸ் கட்சி சர்வேல அதான் முடிவா இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவை யூஸ் பண்ணி திமுக கிட்ட பேரம் பேசணும்னு முடிவு பண்ணாங்க. சரி, அந்த பேரத்தில் வந்து வெற்றி பெற்றாங்களா? உண்மையிலே வந்து தாவேகாவை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து அதிகப்படியான சீட்டுகள் வாங்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 25லேருந்து 28ங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான ஒரு முடிவா, அது ஒரு பெரிய ரிசல்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது வேஸ்ட். 3 சீட்டு கூட வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து திமுக கிட்ட போராடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இதில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதை சாதிச்சுக்கிட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா என்னதான் வந்து இந்த கூட்டணி முன்னாடி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான கூட்டணியாக மக்கள் முன்னாடி நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டணியாக இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டுகளுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டாங்க. இதில் கூடுதலாக என்ன திமுக ஒரு சிக்கல் அப்படின்னா அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியானது உள் இடஒதுக்கீடு கேட்குறாங்க, மேயர் பதவி கேட்குறாங்க. அப்போ அது திமுக கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கல் தான். இது இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளையுமே குடைச்சல் வந்து கொடுக்க தான் தொடங்கும். இப்போ இது வரைக்கும் வந்து சீட்டுகளை வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படாத இப்போ காங்கிரஸ் கட்சியை கூட்டி கொடுத்துட்டாங்க, சீட்டுகள் 3 சீட்டு கூட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதிகப்படியான சீட்டுகள் கேட்டு இனி விசிக வருவாங்க, தேமுதிக கேட்பாங்க, இப்போ காங்கிரஸ் வந்து கேட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் மதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீட்டுகள் வந்து கேட்பாங்க. இவர்களுக்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படலை, இவ்வளோ தொகுதிகள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் திமுக ஒரு சிக்கல் இருக்கும். தேர்தலுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் கூட இந்த சிக்கல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் திமுக தரப்புல இருக்கு. அதே மாதிரி தாவேக தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேரத்தை ஏற்றி விட்டுட்டோம், நாங்கள் வந்து பாருங்க காங்கிரஸ் கட்சிக்கான வெயிட்டேஜ் நாங்கள் கூட்டி விட்டுட்டோம், எங்களை நம்பி ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு சரியான விமர்சனம் கிடையவே கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 70 சீட்டுகள் கொடுக்க தயாராக இருந்த கட்சி ஒரே கட்சி தாவேகா மட்டும்தான். அப்போ காங்கிரஸை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதும் தாவேகா தான். இன்றைக்கு வந்து காங்கிரஸை வந்து பேரம் பேசி நாங்கள் ஏற்றி விட்டது நாங்கள் தான் சொல்லி இந்த திருவிடையாளர் படத்தில் உள்ள சீன்லாம் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் தாவேகாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா தாவேகா தான் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஒரு வெடிகுண்டை வீசினாங்க. அதில் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பாருங்க எல்லா கட்சியும் வந்து ஆட்சியத்தில் பங்கு கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாலும் அதனால் தாவேகாவுக்கு என்ன பலன் இருக்கு இல்லையா? இப்போ தாவேகாவுக்கு வந்து இந்த மாதிரியான காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிரச்சனை வந்ததுனால ஏதாச்சும் பலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு பலனுமே இல்லை. காங்கிரஸ் வந்திருந்தால் அது ஒரு பலன், திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கில் கையை வச்சிருக்கலாம், நிச்சயமாக வந்து திமுகவை பெரிய அளவில் அது பாதிச்சிருக்கலாம். ஆனால் வரல. அப்படி இருக்கும்போது தாவேகாவுக்கு ஏதாச்சும் பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே இல்லை. தாவேகாவுக்கு நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் அப்படிங்கிற பேர் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கான்னா அதுவும் இல்லை. ஏன்னா கூட்டணிக்காக வந்து ஒரு சிகப்பு கம்பளம் விரித்து காத்திருப்பது தாவேகா. எல்லா யார் வேணாலும் வாங்க, ஓபிஎஸ் வந்தா வாங்க, டிடிவி வந்தா வாங்க, தேமுதிக வந்தா வாங்க, காங்கிரஸ் வந்தா வாங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு எடுத்து பார்த்தாங்க. யாருமே விஜயினுடைய தலைமையை ஏற்று வரல. இப்போ விஜய் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆஃபர் இருக்கானா இருக்கு. நீங்கள் அதிமுகவுக்கு விஜய் போகலாம்,
அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் விஜய் வந்து போனா அதுக்கான ஆஃபர் வந்து அவர் எடுத்துப்பாங்க. ஆனா விஜயினுடைய தலைமையை ஏற்ற ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எல்லா கட்சியும் உணர்த்திட்டாங்க. நீங்க விசிகா கம்யூனிஸ்ட் கூட விஜய் பக்கம் வந்து வரல அப்படிங்கும்போது, ஏன் நான் விசிகான்னு சொல்றேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க திட்டத்தில் இருக்கும் பொழுது ரஜினி அவர்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அவர் வந்தால் மாற்றம் வரும்னு சொல்லி ஒரு துண்டை போட்டு வச்சிருந்தார். அப்படி கூட விஜய் அவர்களுக்கு பண்ணல அப்படிங்கிறது தான் நாம இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அரசியல் காலத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறது தாவேக்கானது நம்ம கவனிக்கணும். அவர்கள் தனியாக நிற்கல, நாங்கள் தனித்துவமானவர்கள் மக்களுடன் கூட்டணி சொல்லி வெளியே பேசிக்கிட்டாலும் அவர்களே வந்து யாருமே கூட்டணிக்கு கூட வரல அப்படிங்கிறதான் வந்து கல யதார்த்தம். இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதை விஜய் அவர்கள் நினைச்சிருந்தால் ஓரளவுக்கு வந்து கரெக்டான முறையில் காய்களை நகர்த்தி இருந்தால் கண்டிப்பா வந்து கூட்டணியை கைப்பற்றி இருக்கலாம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பவும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பண்ற விஷயம் தான். தாவேகா தரப்புல இருந்து கூட்டணிக்கு வரணும்னு விருப்பப்படுவாங்க, கூட்டணிக்காக வந்து மறைமுகமாக அழைப்பு விடுவாங்க. ஆனா சரியான முறையில் காய்களை நகர்த்தி கூட்டணியை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இது பல நபர்களுக்கு பொருந்தும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு அளிச்செல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டார். காரணம் என்ன? அந்த இடைப்பட்ட காலத்துல தாவேகாவினுடைய அணுகுமுறை என்னவா இருந்துச்சு? இவர்கள் போயிட்டு சந்திச்சாங்களா? விஜய் அவர்கள் போயிட்டு பேசினார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இன்னொன்னு சொல்லட்டுமா, ராகுல் காந்தி அவர்களை கூட விஜய் அவர்கள் சந்தித்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணல அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினருடைய ஒரு குமுறலா இருக்கு. இந்த கூட்டணி வந்து அமைதோ அமையல ரெண்டாவது விஷயம். ஆனா தாவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் இறங்கி போய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. எப்படி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர்ல வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இல்ல இங்க சென்னைக்கு கிளம்பி வாங்க நான் வந்து மாமல்லபுரத்தில் பார்த்துட்டு போறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்க பனையூருக்கு வந்து என்கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லி ராகுல் காந்திக்காக விஜய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அரசியல் களத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயை விட ராகுல் காந்தி அவர்கள் பெரிய தலைவர் தானே. அப்ப யார் இறங்கி போய் அதை பேசியிருக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சொல்றாங்க. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சரியான ஒரு சிக்னல் வந்தாலும் அவர்கள் வந்து முறையா வந்து என்ன பண்ணல, அரசியல் வந்து பண்ணல. இன்னும் சொல்ல போனா ஜனநாயகன் படத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே அறிக்கையெல்லாம் விட்டு ஆதரவு கொடுத்திருந்தார். ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக, பாஜக எதிராக. அப்போ அந்த ஒரு அறிக்கைக்கு விஜய் அவர்கள் ஒரு நன்றி சொல்லியிருந்தாருன்னா அந்த களம் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். பாத்தீங்களா, விஜய் அவர்களுக்கு வந்து அக்கறையா வந்து ராகுல் காந்தி இருக்கிறாரு, ராகுல் காந்திக்காக விஜய் இருக்கிறான்னு சொல்லி அது ஒரு அரசியலா மாறி இருக்கும், அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அதையும் வந்து தாவேகா தரப்பு பண்ணல. இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நம்ம ராகுல் காந்தி நன்றி சொன்னோம்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சொல்லணுமே. அப்ப நம்ம வந்து நேரடியா நம்ம ஸ்டாலின் எதிர்க்கிற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஸ்டாலின் சார்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு வலுவான அரசியலை இவர்கள் வந்து பண்ணல. காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாகவும் இவர்கள் என்ன பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா மறைமுகமா காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வேணும், எங்களை தேடி வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு மட்டும்தான் இருக்காங்க, செயலாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றும் சில அரசு விமர்சகர்கள் குற்றச்சாட்டா இருக்கு. அது உண்மையும் கூட. அப்ப இதுதான் இன்னைக்கு வந்து தாவேகா தனித்து விடப்பட்டதுக்கான காரணமா இருக்கு. அதற்கு பிரதான ரீசன் என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவ அர்ஜுனாவோ இவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே முடிவை ஒரு நேர்கோட்டை எடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று சொல்றாங்க. விஜய் அவர்கள் சொல்றதை அப்படியே கேட்கிறாரே தவிர சுயமா எதுவும் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதும் சில முக்கியமான பத்திரிகைகளில் பிரத்யேக செய்திகளெல்லாம் போடுறாங்க. நிறைய நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கூடுதல் சீட்டு கொடுத்து தனக்குத்தானே வேட்டு வைத்து கொண்டது திமுக அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணி அப்படிங்கிறது களத்தில் நிச்சயமா ஒட்ட போறதே கிடையாது. மதுரை வடக்கு தொகுதி இந்த முறை காங்கிரஸுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள். அப்ப அவருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குமா, இல்ல அந்த இடம் கொடுப்பாங்களா, இல்ல இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொகுதிக்கு 3000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுக எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் பேசுறாங்க. அப்ப இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்கு கேட்பார்களா? இந்த 28 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வலுவான தொகுதிகள் தான், அதிகப்படியான எண்ணிக்கை தான். அப்ப இத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கணும்னு திமுகவே விரும்பும். ஒரு 20 தொகுதிகளுக்கு மேல அவர்கள் ஜெயிச்சிடவே கூடாதுங்கிறது திமுகவே வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி எடுத்து வேலை பார்ப்பாங்க. இதுல எதிர்கட்சியில் எதிராக வேலை பார்த்தா பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளே கூட இருந்து எதிராக வேலை பார்த்து தோற்கடிக்கிற வேலையை தான் இந்த முறை வந்து பார்க்க போறாங்க. அந்த மாதிரி பல உள்ளடி வேலைகளை இந்த முறை நாம வந்து வெளியே இருந்து வேடிக்கை பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தாவேகாவிற்கு இதற்கப்புறம் நாங்கள் தனித்த சக்தி, நாங்கள் வந்து ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற பார்வையும் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. ஏன்னா கூட்டணிக்காக ஏங்கி கூட்டணிக்காக தவம் இருந்து கடைசியில் கிடைக்காம இருக்கிற இடத்துல தான் தாவேகாவானது தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி எல்லாத்தையுமே வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற இடத்துல இருக்காங்க. சொல்ல போனா அவர்களுக்கு இந்த பிரச்சனையில வந்து எந்த அளவுக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது இப்ப நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அவர்கள் இந்த இதுல வந்து அவர்கள் பார்ட்டிசிபேஷன்ல இல்ல. காங்கிரஸ் உள்ள எடுக்கிற திட்டத்திலேயோ இல்ல தாவேகா வந்து இந்த பக்கம் கொண்டு வர திட்டத்திலேயே அவர்கள் இல்ல. பிஜேபி அதிமுக அப்படிங்கிறது ஒரு தனி கூட்டணியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு கூடுதலாக சீமான் அவர்கள் தரப்பு வந்து எதிர்ப்பு வருங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை. அது கட்சி தொடங்கின காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்திருந்தால் தாவேகாவை இன்றைக்கு வந்து ஒரு பேட்டியில வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினாங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் விஜய்க்கு பேசுறாங்க இல்லையா. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பிரதானமான
ஒரு இன எதிரியே எங்களுக்கு காங்கிரஸ் தான், அவங்க கூட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்களும் எங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சாரமே வந்து மாறி இருக்கும். ஸோ அதுலேருந்து விஜய் சற்று தப்பித்து விட்டாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கருத்தியல் ரீதியாக தாவேக தரப்புலேருந்து அந்த காங்கிரஸ் கூட்டணி ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதுக்கு கூட அங்கே வந்து ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு எஸ்கேப்னு சொல்லலாம் டிவிகேக்கு. அதே டைமில் டிஎம்கேக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை, அங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை தாங்கிறது நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. நன்றி.